அன்பு நண்பர்களே, நான் உங்கள் வழக்கறிஞர் ரமேஷ் மணிகண்டன், MAML மற்றும் நிலமங்கல் உரிமை கட்சி தலைவர். நண்பர் ரவிச்சந்திரன் பெரம்பூரை சேர்ந்த நண்பர், நீதியை தேடி என்கின்ற குழுவில் ஒரு முக்கிய நபராக இருந்து பல நபர்களுக்கு சட்ட உதவிகள் செய்வதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஒரு நண்பர், சமூக ஆர்வலர். அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு ஒரு வழக்கு, அந்த வழக்கில் அவர் நீதியை தேடி கிட்டத்தட்ட 19-20 ஆண்டுகளாக பெரிய போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார், சட்ட போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். இதுவரையில் அவருக்கு நீதி கிடைக்கவில்லை என்று முழுமையாக அவர் நம்பிக்கொண்டிருக்கிறார். அதற்கு என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு பதிவாக போட்டிருக்கிறார். அதை கண்டிப்பாக இதை தொடர்ந்து நான் அதை பதிவை போடுகிறேன். நண்பர்களே, நிலமங்கல் உரிமை கட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சமுதாய விஷயங்களையும் நாங்கள் தொடர்ந்து பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். அந்த பதிவுகள் நிச்சயமாக உங்களுக்கு நிறைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களை, அதே மாதிரி சட்டப்படி நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள மிக உதவியாக இருக்கும். நம்ம நண்பர் ரவிச்சந்திரன் அவருடைய பதிவை போடுறேன், கேளுங்க. கேட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறமா என்னுடைய பதிலையும் நான் பதிவிடுகிறேன். ஏன்னா அது முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னா, சட்ட பணிக்குழு அப்படின்னு சொல்லக்கூடிய சட்ட உதவி மையம், அதில் அவருக்கு நிவாரணம் கிடைக்கவில்லை என்பதை அவர் பதிவிட்டிருக்கார். கேளுங்க, அதுக்கப்புறமா நானும் பதில் உங்களுக்கு சொல்லுகிறேன். நன்றி நண்பர்களே, கேளுங்க அவருடைய பதிவை. ரமேஷ் மணிகண்டன் ஐயா அவர்களுக்கு எனது பணிவான இரவு வணக்கம். இப்போது எனக்கு 19 ஆண்டு காலத்துக்கு மேலே நீதி பிரச்சனை. அதனால் நீதி பிரச்சனை என்றால், நீதி கிடைக்காமல் ஒருவன் நாதி இல்லாமல் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பது தான் பிரச்சனை. ஆதாரம் ஆவணப்பூர்வமாக இருந்து அனைத்தும் நீங்கள் பார்த்தீங்க. ஒரு காலத்தில் இதுக்கு உரிய நடவடிக்கை எடுப்பாங்க என்ற ஒரு கட்டத்தில் நீங்களும் ஒரு சில பதிவுகள்லாம் ரவிச்சந்திரனுக்காக பதிவிட்டு இருந்தீங்க. ஆனால் இன்றைய சூழ்நிலை பார்த்தா அது லீகல் எட்டுக்கு தான் மீண்டும் வந்திருக்குது. அந்த கடிதம், அந்த வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருந்தேன். இது சம்மந்தமாக ஐயா எந்த ஒரு பதிலும் வழங்கலை. இது அடுத்த கட்டம் என்ன ஐயா நடவடிக்கைக்கு மேற்கொள்ளலாம்? இது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஜனாதிபதி, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எல்லாம் அனுப்பிச்ச பிறகு மாவட்ட நீதிபதிக்கு அனுப்பிச்சோடனே இப்போ லீகல் எட்டுக்கு அனுப்பிச்சு நெசசரி ஆக்ஷன் டு ஹெண்டுன்னு போட்டு எனக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு. அதுதான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேற்கொண்டு என்னங்க ஐயா பண்ணலாம்? இப்போ ஏன்னா சட்டப்பணிக்குழு ஆணையன்றது மத்திய அரசு எத்தனை கோடி ஒதுக்குனாலும் தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, எங்களுக்கு 40,000 தேவை, 50,000 தேவைன்னு லீகல் எட் வாங்குது. அது லீகல் எட்டில் வாங்கிங்கன்னா அதுக்கப்புறம் அது பில்லு பாஸ் பண்ணிடுறாங்க. அந்த பணம் எங்கே போகுதுன்றது தெரியாத ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? இப்போ இந்த லீகல் எட்டில் இந்த பிரச்சனை எடுத்துருக்குறாங்க. ரவிச்சந்திரனையும் கூப்பிட்டு அந்த நீதிபதி பேசிட்டு ஒரு மூத்த வழக்கறிஞரை கூப்பிட்டு நாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்றைய தினம் விசாரணைக்கு வரும்போது நீங்களும் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா பாதிக்கப்பட்ட ரவிச்சந்திரன் உங்களுக்கு நல்ல ஒரு நண்பர், உங்களுக்கு நல்லா தெரியும். பட் நீங்கள் வருவீங்களா? இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக கொண்டு போகலாம் என்ற உங்களுடைய சட்ட ஆலோசனை கொஞ்சம் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. பாதிக்கப்பட்ட ரவிச்சந்திரன் கேட்கின்றேன், பதில் தருவீர்களா? நன்றி ஐயா. நண்பர் ரவிச்சந்திரன் அவர்களுடைய பதிவை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய வழக்கோட சுருக்கமான விஷயம் என்னன்னா, ரவிச்சந்திரன் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் தற்காலிக பணியாளராக இருக்கும் பொழுது அவர் நிரந்தர பணியாளராக அவரை நியமனம் செய்ய சொல்லி வழக்கு தாக்கல் செய்கிறார். அந்த வழக்கு தாக்கல் செய்யும் பொழுது அவருக்கு நீண்ட நாட்களாக உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து அதன் பின்பு அவரே பார்ட்டி இன் பர்சனாக அப்பியர் ஆகும் பொழுது அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது. அதுக்கப்புறம் அதை உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யாமல் மறுபடியும் அதே கோர்ட்டில் மறுபடியும் ஃபைல் பண்ணும்பொழுது
அதுவும் நீண்ட காலம் நிலுவையில் இருந்ததுனால டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது. இது வந்து ஒரு சுருக்கமான விஷயம். ஆனால் நண்பர் ரவிச்சந்திரன் அவர்கள் வைத்திருக்கின்ற ஆதாரங்களை என்கிட்ட எடுத்து வந்து காமிச்சாரு. அதை பார்க்கும் பொழுது சட்டப்படி அவருக்கு வந்து பர்மனன்ட், அதாவது வந்து நிரந்தர பணி கொடுத்திருக்க வேண்டும். ஏன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆவணங்களை பார்க்கும்போது மற்றவர்களுக்கெல்லாம் நிரந்தர பணி கொடுத்துருக்காங்க, இவருக்கு கொடுக்கவில்லை. அதுதான் அந்த சப்ஜெக்ட். ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நண்பர் ரவிச்சந்திரன் கேட்கிறது என்னன்னா, அவர் வந்து உச்சநீதிமன்றத்தில் லீகல் எய்டுக்கு எழுதி கொடுத்துருக்காரு. எழுதி கொடுக்கும்போது அந்த உச்சநீதிமன்றத்தில் லீகல் எய்டில் வந்து அதை செய்வதற்கு, அதாவது அந்த வழக்கை எடுத்து நடத்துவதற்கு இந்த காப்பீஸ், அதாவது இந்த டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஏன்னா இங்கேருந்து மொழி தமிழக மொழி, தமிழ் மாநில தமிழ் மொழியில் இருந்ததுன்னா அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி தான் சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ண முடியும். இங்கே கூட வேறு ஜட்ஜஸ் இருந்தாங்கன்னா நாங்கள் கூட டிரான்ஸ்லேட் பண்ணி தான் இங்கே வைப்போம், அதை உயர்நீதிமன்றங்கள். அப்போது உச்சநீதிமன்றத்தில் எல்லாத்தையும் ஆங்கிலத்தில் தான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி வைக்கணும். இவருடைய பிரச்சனை என்னன்னா, இவர் வைத்திருக்கின்ற கோப்புகள் வந்து நிறைய கோப்புகள். அந்த கோப்புகளை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட அவர் சொல்கிறாரு பாருங்க, அவரே நண்பரே 40-50 ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனால் என்ன நடக்குது அப்படின்னா, லீகல் எய்டில் அவர் கொடுக்கும்போது அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கெல்லாம் எங்களுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் வந்து அதை நீங்கள் வெளியில் பண்ணி கொடுங்க, நாங்கள் வந்து ஃபைல் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறதா அவர் சொல்கிற பதிவில் தெரியுது, நமக்கு வருது. ஏற்கனவே இந்த விஷயத்தை என்கிட்டையும் சொல்லியிருக்கார். இப்போது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இலவச சட்ட உதவி மையம் என்று துவங்கியதோட நோக்கம் என்னென்னா, வழக்கு தாக்கல் செய்ய முடியாத ஏழை மக்கள் எளியவர்களுக்காகத்தான் வந்து இந்த வகையான அணுகுமுறையே ஒரு சட்டமாக இயற்றப்பட்டு அது மூலியமாக வந்து இலவச சட்ட குழு அமைக்கப்பட்டது. இதை வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சென்ட்ரல்லையும், அதே போல் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்த தலைமை நீதிபதி அவர்கள், அப்புறம் அவங்க உள்ளடக்கிய குழுக்கள் இருக்கும். அதுபோல் அந்த இலவச சட்ட உதவின்றது வந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் வரைக்கும் இருக்கும். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜஸில் யார் மூத்தவரோ அந்த மூத்தவரை வச்சு, இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸில் நிறைய மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் இருக்குன்னா அந்த மூத்தவர் யாரோ அவர் தான் லீகல் எய்டுடைய தலைவராக இருப்பார். அது மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இப்போது விஷயம் என்னென்னா, சிறு சிறு டாக்குமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய, கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய வழக்குகளை தாக்கல் செய்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இதுபோ நம்மளுடைய நண்பர் ரவிச்சந்திரன் அவர்களைப் போல நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய வழக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும். அப்போது ஃபண்டு வேணும், மணி வேணும், டிரான்ஸ்லேஷன்லேருந்து எல்லாம் செய்யணும். அப்போது என்ன செய்வது? இதுதான் இப்போ பிரச்சனையே. யாருக்குன்னா நம்ம ரவிச்சந்திரன் சாருக்கும் லீகல் எய்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைனே சொல்லலாம். ஆனால் என்னுடைய பார்வையில் ஒரு லீகல் எய்ட், இலவச சட்ட உதவி மையம் என்று துவங்கியது எதற்காக என்றால், இலவசமாக சட்ட உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான், வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். இப்போ இந்த மாதிரி சில கேஸ் ரேர் கேஸாக வரும். நம்ம ரவிச்சந்திரன் சாரை போல உண்மையிலேயே நீதி கிடைக்க வேண்டிய நபர் நீதியை பெற வேண்டிய காலகட்டத்தில் அதற்கான ஆவணங்களை வைத்துக்கொண்டு நீதி கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் பல இடங்களில், அதாவது நீதியை தேடின்ற குழுவில் அவர் போய் ஒரு ஐக்கியமான விஷயன்றது இல்லை. பொதுவாகவே இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது ரேர் கேஸ்ன்னு சொல்லுவோம். ரேர் கேஸ் இல்லை ரேரஸ்ட் ரேர் கேஸ், இப்போ இவரதெல்லாம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது கண்டிப்பாக இதை வந்து உயர்நீதிமன்றத்துடைய இதுக்கு, அதாவது பார்வைக்கு கொண்டு சென்று கூட அந்த லீகல் எய்டு அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஏதாவது ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணி இவங்களுக்கெல்லாம் உதவி செய்வதற்கான முயற்சியை செய்யலாம். அதாவது விஷயம் இதுதான், நீதி கிடைக்க வேண்டும், நீதி கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்க வேண்டும், அதுதான் முக்கியம். தாமதிக்கப்பட்ட நீதி வந்து மறுக்கப்பட்ட நீதின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது என்னுடைய பார்வையில் திரு ரவிச்சந்திரன் அவர்களிடத்தில் இருக்கின்ற ஆவணங்கள், அந்த ஆவணத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவர் சென்னை உயர்நீதிமன்றத்திலே வெற்றி பெற்றிருக்க வேண்டிய வழக்கு. பிரச்சனை என்ன ஆச்சுன்னா, அது வந்து தவறுதலான சட்ட வழிகாட்டு முறைகள். நான் வேற யாரையும் குறை சொல்ல விரும்பலை. அதனால் தேவையில்லாமல்
சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு 7-8 ஆண்டுகள் சர்வீஸ் மேட்டரில் கிடப்பாக இருந்திருக்கிறது. அதுதான் அவருக்கு இருந்தக்கூடிய பிரச்சனை. அதை பேஸ் பண்ணி தான் அதை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்மிஸ் பண்ணதும் சட்டப்படி தான் பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் சட்ட ஆலோசனை கொடுத்தவர்கள் அவருக்கு சரியான சட்ட ஆலோசனை கொடுக்காம டிவிஷன் பெஞ்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டிய மேட்டரை மறுபடியும் சிங்கிள் பெஞ்சுக்கு கொண்டு வந்து அது ஒரு சட்ட குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் என்பது தான். அதை நான் அவர்கிட்ட ஏற்கனவே தெளிவாகவே சொன்னேன். வேறு வழியே இல்லை சார், நீங்கள் சுப்ரீம் கோர்ட் தான் போகணும் சார், அது கூட இவ்வளோ நாள் டிலேஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து கண்டோன் பண்ணணும், அதனால் நீங்கள் போங்கன்ட்டு சொன்னோம். அவருக்கு வசதி இல்லாத காரணத்தினால தான் வந்து அவர் லீகல் எய்டை பார்க்குறாரு. ஸோ லீகல் எய்டை பார்க்கும் பொழுது அவருடைய பிரச்சனையை வந்து அவரே சொல்லியிருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது இவரது வந்து ரேர் கேஸ் தான். நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய எல்லா வழக்கு தாக்கல் பண்ணுறவங்களுக்கும் டாக்குமெண்ட் நிறைய இருக்குன்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு டாக்குமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். அப்போ 40,000 50,000 செலவு பண்ணக்கூடிய அளவு இருக்குதுன்னா அப்புறம் வக்கீல் ஃபீஸ் எப்படி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் எப்படி கொடுப்பாங்க, அதெல்லாம் சூழ்நிலை கஷ்டன்றதுனால தான் வந்து இலவச சட்ட உதவி மையத்தை நாடுகிறார்கள். அப்போது அதற்கு இந்த மாதிரி எக்ஸப்ஷனல் விஷயத்தை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் வந்து அந்த லீகல் எய்டு குழுவோட தலைவராக இருப்பார்கள். ஸோ அவங்கக்கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணி ஏதாவது ஒரு ரூலை ஃப்ரேம் பண்ணி, ஏன்னா ரூல் ஃப்ரேம் பண்ணால் செல்லும், ரூல் ஃப்ரேம் பண்ணி அந்த ஆக்ட் பிரகாரம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வழக்காடிகளுக்கு, அதாவது ரவிச்சந்திரன் போல் இருக்கக்கூடிய வழக்காடிகளுக்கு ஒரு உதவியை செய்யலாம், ஒன்றும் தவறில்லை. அதே போல் லீகல் எய்டு நினச்சிதுன்னா நிச்சயமாக எத்தனையோ வழக்கறிஞர்கள் அதில் இருக்காங்க. ஆளுக்கு ஒரு 10 பக்கம் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் கூட தாராளமாக டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா வழக்கறிஞர்களுக்கு டிரான்ஸ்லேஷன்ன்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம சப்ஜெக்ட் படிக்கும் போதுமே 10th படிக்கும் போதுமே டிரான்ஸ்லேஷன்றது 9th ஐ திங்க் எனக்கு 9th டிரான்ஸ்லேஷன்றது ஒரு சப்ஜெக்ட். அது ஒரு 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 பார்ட். அதில் 10 மார்க் 20 மார்க் அப்படின்றது நம்ம ஒரு சப்ஜெக்டில் இங்கிலீஷாக இருக்கட்டும் இல்லை தமிழாக இருக்கட்டும் மொழி மாற்றம் என்பது இருக்கிறது. அதனால் உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக எந்த வகையிலாவது நம்ம ரவிச்சந்திரனுக்கு செய்யலாம். ஏன்னா ஒரே ஆள் அவ்வளோத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க முடியுமானா முடியாது. பட் லீகல் எய்டுன்றது ஒரு பெரிய அமைப்பு. இந்த மாதிரி ஒரு ரேரஸ்ட் கேஸாக இருக்கும்போது நாங்கள் ஆளுக்கு ஒரு 5 பக்கம் இல்லை ஆளுக்கு ஒரு 10 பக்கம் யாரெல்லாம் லீகல் எய்டில் பேனலில் இருக்கிறீங்களோ கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கலாமா என்றால் நிச்சயமாக கேட்கலாம். அப்படி ஏன்னா லீகல் எய்டோடைய நோக்கமே என்னென்னா இலவச சட்ட உதவி தான். அதே போல் அதில் இலவச சட்ட உதவிக்கு பேனலில் வரவங்களுக்கும் சொற்ப சம்பளம் தான் கொடுக்கப்படுகிறது, ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க. அது ஒரு சேவை மனப்பான்மையில் கொடுக்கப்படுகின்ற வேலை. அப்படி சேவை என்கின்ற வார்த்தை வரும்பொழுது நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு 4 பக்கம் 5 பக்கம் அப்படின்னு வந்ததுன்னா ஒரு 100 பேர் டிரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னா முடிஞ்சு போச்சு. யாருடையதுன்னா நம்மளுடைய ரவிச்சந்திரன் அவர்களுடைய பிரச்சனை முடிவுக்கு வந்துவிடும். இது எளிதான விஷயம். இதை வந்து ஒரு ஆர்கனைசேஷனாக அதாவது ஒரு ஆர்கனைஸ் பண்ண முடியுமானா நிச்சயமாக அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து செய்யலாம். அதில் வந்து ஒரு தவறும் இல்லை. பட் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது அதை களைவதற்கு அந்த லீகல் அமைப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கவங்க கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணி எப்பயுமே சமுதாயத்துடைய பிரச்சனைகள் தாங்க சட்டம். சமுதாயத்தில் என்னென்னலாம் மாற்றங்கள் வர வேண்டும் நினைக்கிறோமோ அதுதான் சட்டம். இப்போ இந்த ரவிச்சந்திரன் என்கின்ற ஒரு நண்பர் அவருடைய பிரச்சனையே வந்து கோர்ட்டுக்கு போக முடியாத கான்செப்ட் என்னென்னா டிரான்ஸ்லேட் பண்ண முடியல, 40-50,000 ரூபாய் பணம் ஆகுது. இதுதான் அவருடைய பிரச்சனையே. அப்போது இதை மாதிரியான வேலைகளை செய்யலாம். பணம் இருக்கிறவங்க கொடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணிப்பாங்க. இல்லாதவர்களுக்கு இது ஒரு வழி. இந்த வழியை தாராளமாக செய்யலாம். அப்படி செய்வதற்கு வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக லீகல் எய்டு வந்து செய்து கொடுப்பார்கள். இப்போ ஏதோ அவங்கள கூப்பிட்ருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு ஒரு நண்பர். அப்படி கூப்பிட்ருக்காங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு சொல்யூஷன் செய்வதற்காக ஏதாவது ஒரு முடிவு எடுப்பதற்காக தான் கூப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவர் போய் பார்க்கலாம். இன்னொன்று, ரவிச்சந்திரன் அவர்கள் அவரே நல்லா பேசக்கூடியவர், சட்டத்தை பேசக்கூடியவர். அதனால் வழக்கறிஞர்லாம் தேவையா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் என்னுடைய உதவி தேவை என்றால் நிச்சயமாக நான் வந்து அவருக்காக வந்து நான் லீகல் எய்டில் என்னுடைய கருத்து இந்த மாதிரி ஒரு கருத்தை நான் சொல்வதற்கு வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக நான் வந்து அதை சொல்கிறேன். ஒன்றும் தவறில்லை. ஏன்னா லீகல் எய்டில் இருக்கவங்க கண்டிப்பாக ஜட்ஜஸாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கஷ்டங்கள் என்ன என்பது தெரியும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது அந்த கஷ்டங்கள் என்னன்றது தெரியும். அதை எப்படி நிவர்த்தி செய்யலாம் என்பதையும் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ரவிச்சந்திரன் அவர்களிடத்தில் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் எல்லாத்தையுமே வந்து சட்ட ரீதியாக பொறுமையாக அணுக வேண்டும். அதான் விஷயம். ஏன்னா கோபத்தில்
சில நேரங்களில் நிறைய இப்போ பதிவு போட்டிருக்காரு, அதெல்லாம் கரெக்டாக போட்டிருக்காரு. அந்த மாதிரி நீதிமன்றத்திலையும் சரி, நீதிபதிகளிடமும் சரி போய் பேசும்போது எங்களுடைய பிரச்சனை இப்படி இருக்கிறது, இதை எப்படி சரி செய்வது என்பதை நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக அவர்கள் அதை சரி செய்து தருவார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நீங்கள் சொல்லுங்கள், முடிஞ்சால் கண்டிப்பாக நானும் வரேன். அங்கே அந்த யார் ஜட்ஜஸ் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட உங்களோட பிரச்சனை என்னன்றதை என்னுடைய தரப்புலையும் நான் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். நண்பர்களே, நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் பிரச்சனைகள், அதாவது ஒரு சமூக ஆர்வலர் நிறைய விஷயங்கள் சட்டத்தில் போராடி இருக்கின்றவர், அவருக்கும் இந்த மாதிரி பெரும் பிரச்சனைகள், இது சின்ன பிரச்சனை இல்லை, பெரிய பிரச்சனை தான். ஏன்னா 50,000 ரூபாய் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை அவர் இல்லைன்றது தான் விஷயம். அப்படி இருக்கும் பொழுது இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பேசுகிறோம், நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம். இதெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கும் இதை கேட்கின்ற நண்பர்களுக்கும் உதவியாக இருக்கும். மற்றவர்களுக்கும் இந்த வீடியோக்கள், ஆடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்ற நண்பர்களுக்கும் ஃபார்வேர்டு செய்யுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ அவர்களும் இந்த சட்டம் மற்றும் சமுதாய விஷயங்களை இந்த நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலில் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.